படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர். நம்ம வாழ்க்கையில ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி இடையில நிறைய துன்பங்கள் வரும். அந்த துன்பத்தை கண்டு நம்ம துன்பப்படக்கூடாது. அந்த துன்பத்துக்கே நம்ம துன்பத்தை கொடுத்துடணும்னு வள்ளுவர் எழுதியிருக்காரு. எவ்வளவுதான் தடைகள் வந்தாலும் அதை உடைச்சு நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும். அப்படி ஒரு முன்னேற்றமா தான் இந்த படத்தை பார்க்குறேன். திருக்குறள் இது என்னுடைய முதல் படம். என்னோட கெரியர்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். எல்லாருக்கும் வாசிகையை பிடிக்கும் நம்புறேன். என்ன வாசிகையா தேர்ந்தெடுத்த டைரக்டர் ஏசி பாலகிருஷ்ணன் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி சார். திரைக்கதை எழுத்தாளர் ஜெயராஜ் சார் அவர்கள். அவர் எழுதிய எழுத்துக்கு அதில் நானும் அவர் கொடுத்துருக்கேன். நானும் ஒரு சின்ன பங்கா இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இசைஞானி இளையராஜா சார் அவர்கள். சின்ன வயசுல இருந்து அவரோட பாட்டை கேட்டு வாழ்ந்தனா இன்னைக்கு அவரோட மியூசிக்ல என்னுடைய முதல் படம் ரிலீஸ் ஆகிறது. இட் வாஸ் a dream come true moment. Thank you so much for giving me முல்லை வாசம் song. It is very close to my heart. Thank you so much for this wonderful opportunity. And cameraman சார் பத்தி சொல்லி ஆகணும். என்ன மட்டும் இல்லை, எல்லா ஆர்டிஸ்டுமே ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. தேங்க்யூ எட்வின் சஹாய் சார் அவர்கள் மற்றும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசோசியேட் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர், காஸ்டியூம் டிசைனர், கேமராமேன் டீம், லைட்டிங் டீம், டெக்னீஷியன்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், த ஹோல் ப்ரொடக்ஷன் அண்ட் க்ரூக்கே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த ஃபிலிமுக்காக உழைப்பு போட்ட அத்தனை பேருக்குமே நன்றி. நன்றி. திருவள்ளுவருடைய சிலை நம்ம பார்த்துருக்கோம். மதுரை ராமநாதபுரம் அது பேர் நான் தேனியெல்லாம் போயிட்டோம். அந்த கிழவிங்க 50 வயசு 60 வயசு கிழவிங்க வரும்ல, 60 வயசு கிழவி. அம்மா நீங்களாம் அந்த காலத்து பெண்கள்மா ஜாக்கெட் இல்லாமல் அழுதோ நான் வரமாட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் அத்தனை பேரும் அந்த கேரக்டரை உணர்ந்து அந்த கேரக்டருக்கு நம்ம இப்படி இருக்கணும்னு நினச்சி அது நடித்தது இருக்குல்ல, உங்களுக்குலாம் அந்த தமிழ் சினிமா ரொம்ப கடமைப்பட்டிருக்குமா. ரொம்ப அதாவது ஒரு பெண் ஸ்லீவ்லெஸ்ல அவங்க விருப்பப்பட்டு போவாங்க, கம்மியான உடை கூட போட்டு போவாங்க. நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க. அதுவும் சினிமாவில் ரொம்ப அவங்க ஒரு 50-100 பேர் நிற்போம் இல்லையா, அப்போ அந்த உடை அவங்களுக்கு ரொம்ப பார்த்துக்கிட்டே இருப்போம் இல்லையா, அதுக்காக நினைக்கிறேன். பட் நீங்கள்லாம் மனப்பூர்வமாக நடிச்சிருக்கீங்க. என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அப்புறம்